ஒரு வீல் சேர் கிடையாது, ஒன்று கிடையாது, கேட்டால் வண்டி வர்றது கிடையாது. ஒரு மணி நேரமாக மேலே நின்று தூக்கிட்டு வரோம். நேத்துல இருந்து இந்த ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய சமூக ஆர்வலர்களும் இந்த ஒரு வீடியோவை போட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு இதுல ஏதோ தப்பா தெரிஞ்சிச்சு, ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால போடாம பொறுமையா இருந்தேன். இப்போ அந்த டவுட் கிளியர் ஆயிருச்சு. அதாவது கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா பையன் பார்த்தீங்கன்னா ஒரு சிகிச்சைக்கு வர அவர் கொஞ்சம் நடக்க முடியாம இருக்காரு, வீல் சேர் தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பிரச்சனை பண்றாப்ல அந்த மருத்துவமனையில் வந்தேன். ஆனா வீல் சேர் தரலைன்னா பிரச்சனை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட முதல்வர் எல்லாரையுமே தண்டிச்சாகணும். அதாவது புரட்சிகரமா அந்த வீல் சேர் இல்லைன்னு கத்துனவர் அவர் கையில மட்டும்தான் கேமரா இருக்குன்னு நினைச்சிருப்பாரு போல. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜ்னு ஒன்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கும்ன்றத மறந்துட்டாரான்னு தெரியல. அவங்க மேல் ஃப்ளோர்ல இருக்கும்போது வீல் சேர் கேட்கல, அவர் அந்த ஸ்டிக்கை ஊண்டி தான் நடந்து வந்துட்டு. அதே மாதிரி அந்த வயசானவர் ஸ்டிக் ஊண்டி வெளியில அந்த லிஃப்ட்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வீல் சேர்ல இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கு கொடுக்காமையா இருந்திருப்பாங்க. இல்ல பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அவர் மாஸ்க் வேற போட்டுருக்காப்ல, வருங்க கேப்பெல்லாம் போட்டு. இந்த ஒரு இடம் தான் த்ரில்லிங் இடம். நல்லா கவனிங்க. அந்த 4 லெக் ஸ்டிக் இருக்குல்ல, அதை மடக்கி யார் வச்சாரோ அவரே தான் அந்த வீடியோ எடுக்கிறாப்ல. மடக்கி வச்ச உடனே ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, இவங்க வீல் சேர் கேட்டிருக்காங்க, வீல் சேர் போய் எடுத்துட்டு வர அந்த டைம் டியூரேஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள இவங்க ஒரு நாடகம். அதாவது இந்த வடிவேலு அப்படின்ற அந்த பெரியவரும் அவரோட பையன் காளிதாசும் வரும்போதே 4 லெக் ஸ்டிக் ஒன்று எடுத்துட்டு தான் வந்து அதுலயே தான் அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க அவர் நடந்தே போயிருந்தார். அதுவும் இல்லாம அந்த லிஃப்ட்ல இருந்து அவங்க இறங்கி அந்த டோருக்கு வர்ற அந்த கேப்புக்குள்ள ஒரு அம்மா பாத்தீங்கன்னா வீல் சேர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு வீடியோ வைரல் ஆனது சம்பந்தமா ஒரு 10 நிமிஷம் தாமதமா இருக்கலாம் அப்படின்னு கருதி வீல் சேர் எடுத்துட்டு வர அந்த நேரம் தாமதமானதுக்காண்டி அந்த 2 பேரை, அதாவது ஒப்பந்த பணியாளர்கள் 2 பேரை பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆயிருச்சு, இந்த மாதிரி இவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிசிடிவி ஃபுட்டேஜே செக் பண்றாங்க. வரும்போது இவங்க 2 பேரும் ஒரு 4 லெக் ஸ்டிக் எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அதுலயே தான் அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க டிராவல் பண்ணிருக்காங்க. வீல் சேர் எடுத்துட்டு வரதுக்கு 10 நிமிஷம் லேட் ஆனதுக்கு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இவர் கத்துனாரு, இவரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெரிய வருது அது எந்த ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கோயம்புத்தூர் அப்படின்னாங்க.